பையன் வீட்டில் படுத்துக்கிட்டு இருந்தாங்க உடம்பு சரியில்லைன்னு. நாங்களாம் வேலைக்கு போயிட்டோம். பையன் படுத்துக்கிட்டு இருந்தால் ஒரு 5 பேர் 10-15 பேர் வண்டியில் வந்துருக்குறாங்க. பக்கத்து வீட்டுக்காரு என்ன இத்தனை வண்டி இங்கே போகுது போய் திரும்புது, அந்த அக்காவும் இல்லையா யாரு போய்க்கிறாங்களே அப்படின்னு. என்னாக்கா உங்கள் வீட்டுக்கு 5 வண்டி இருந்து நிற்கிது அப்படின்னு ஃபோன் பண்ணாங்க. போன்னு தெரியல ரேவதி, நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சொல்லக்கலையே. அக்கா தப்புன்னு என்னமோ சண்டை போடுறாங்க, அடிக்கிறாங்கக்கா யாரு உங்கள் வீட்டில் பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. நான் பட்டறையிலேருந்து எந்திரிச்சு ஒரு கொஞ்சம் தூரம் ஒடியார பையனை வீட்டிலேருந்து அடிச்சு இங்கேருந்து அவ்வளோ தூரம் நம்ம ரோடு தூரம் தடத்துக்கு இழுத்துட்டு வந்துட்டாங்க. தடத்தை இழுத்துட்டு 20 பேர். நான் போய் பொம்பளை என்ன பண்ணேன், அப்பயும் என் பையனை விட்டுருங்கடான்னு பையன் மேலே போய் நான் விழுந்துட்டேன். என்னை அடித்து வளையெல்லாம் உடச்சிட்டு என்னை இழுத்து காட்டில் எஞ்சிவிட்டு பையனை எடுத்து வண்டியில் உட்கார வச்சுட்டு போய் வேறு இடத்துல இன்னும் கொஞ்சம் தூரம் திருமலகிரியிலேருந்து வேடத்தாம்பட்டி கொண்டு போய் அங்கே புதையில வச்சு பையனை அடித்து இந்த மாதிரி பண்ணி விட்டாங்க. கொடுவள்ளியே வெட்டி தொன்னையிலேயே அடித்து கொலை. இதுக்கு முன்னாடி ஒரு கோயிலுக்கு போய் 2 பேத்துக்கும் பிரச்சனை ஆட்டாங்க. அந்த கோயிலில் அந்த விரோதத்தை வச்சுக்கிட்டு இப்போ அவங்க பாட்டுக்கு வீட்டில் தாங்க இருந்தாங்க. வெளியில் போய் பண்ணியிருந்தாங்களா கூட பரவாயில்ல, மறுபடியும் பிரச்சனைக்கு போய் பண்ணாங்களா. வீட்டில் பையன் உடம்பு செல்லுன்னு படுத்துக்கிட்டு இருந்த பையனை எடுத்துகிட்டு போய் இப்படி பண்ணி விட்டாங்க. பக்கத்து ஊருக்காருங்க, அது எனக்கு பேர் தெரியாது, பசங்களுக்கு தான் தெரியும். நம்ம பொம்பளைங்க அதை எதுக்குங்க அவங்கள பேர் ஆள்லாம் நம்ம எதுக்குங்க பார்க்குறோம். போலீஸ் தகவல் எல்லாம் பக்கத்தில் எல்லாம் சொல்லியாச்சுங்க. அதுக்கு தான் நாங்கள் இப்போ மனு கொடுத்துக்குது. போலீஸ் சொல்லி என்ன பண்ணுறாங்க, கேஸ் போட்டுக்கிறேன் பிடிச்சிக்கிறேங்கிறாங்க. அவங்க சின்ன பிள்ளைங்களை கொண்டு போய் ஒப்படைச்சிக்கிறாங்க. அது சம்மந்தப்பட்ட பெரிய ஆள் யாரும் பிடிக்கல. சின்ன பிள்ளைங்களை பிடிச்சி வயசு கம்மியாகிற பிள்ளைங்களை பிடிச்சி இது பண்ணி இருக்கிறாங்க. அது முக்கியமாக செய்ய சொன்னவங்க மேலே 6 மேலேயும் ஆட்சி எடுக்கல. அதுதான் எங்களுக்கு பிரச்சனை. இன்னும் இருக்கிறவங்களே நாங்கள் இதோட மோசமாக தலையை வெட்டி தனியாக கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்களா. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் என்ன பண்ணோம், என்ன அந்த பையன் அவ்வளோ ஒரு தப்பு பண்ணிடுச்சு, நீங்கள் அடித்து கொலை பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணிவிட்டான். நீங்கள் கொண்டு போட்டு இன்னும் நாங்கள் இருக்கிறவங்கள 3 பேர்த்த 4 பேர்த்த கொண்டு போட்டு தான் நாங்கள் சரணடைவோம் அப்படின்னு சொல்லி சின்ன பசங்களை கொண்டு போய் ஒப்படைச்சிக்கிறாங்க.